யாழ்ப்பாணத்தில் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டு கண் பாதிப்புக்கு உள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 385ஆக அதிகரித்திருக்கிறது. அவர்கள் தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அனைவருக்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நேற்று பின்னேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 235 பேர் என்ற கணக்கில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு வைத்தியசாலை நிர்வாகம் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி இந்த தகவல் எல்லாத்தையும் சொன்னது. யாருமே ஒரு சின்ன எரிச்சல் இருந்தாலும் கூட, சின்ன பாதிப்பு இருந்தாலும் கூட, தயவு செய்து அப்படியே வீட்டை இருக்க வேண்டாம், வச்சு கொண்டு இருக்க வேண்டாம், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா வசதிகளும் உங்களுக்கு செய்துதாரம் என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணி சகல தகவல்னு சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்தது தானே. அப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர் இப்போ 385 பேராக அதிகரித்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி என்னென்னு சொன்னால், இப்போ கோயில் திருவிழான்னு சொன்னால் 1000, 2000, 5000, 6000 அப்படியும் பெரிய எண்ணிக்கையில் ஆக்கள் கலந்து கொள்வீங்க தானே. அதுவும் இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் நிறைய பேர் கலந்து கொள்வார்கள். எனவே பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இதை விட கூட அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ பிரச்சனை அந்த சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பல்புகள்லானே, அது அனுமதிக்கப்பட்ட பல்பா இல்லை இன்னென்று இறக்குமதி செய்துச்சுன்னா என்னவோ தெரியாது. இப்போ விசாரணைகள் நடக்குது தானே. அது சம்பந்தமாக ஒருவர் இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு உடனடியாகவே அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. வைத்தியசாலை வட்டாரங்களில் இருந்து இப்போவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இந்த கண் பிரச்சனை காரணமாக பாதிக்கப்பட்ட எவராக இருந்தாலும் தயவு செய்து தயங்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படும் என்று சொல்லி மருத்துவமனை வட்டாரங்கள் மீண்டும் அறிவித்துள்ளன. இலங்கையில் வாகன திருட்டுகள் அண்மை காலமாக அதிகரித்து கொண்டு வருகிறது என்று சொல்லி போலீசார் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இப்போ கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த வாகன திருட்டுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா. எனவே அனைவரும் வாகனங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைவருமே மிகவும் அவதானமாக இருக்கணும் என்று சொல்லி அதில் இந்த வர்ற கேஸுகளில் விசாரிக்கிறது தானே, எப்படி காணாமல் போனது, எங்கே வச்சு களவெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி விசாரிக்கிறது தானே. அதில் வாகன உரிமையாளர்கள் இருக்கிறது தானே, அவைகள் விடுற சில பிழைகளை போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டி காட்டியிருக்கார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வாகனத்தை பாதுகாப்பாக விடுற இல்லையா உண்டு, சும்மா எங்கேயாவது இடத்துல வெட்ட வழியில் ஒன்றே விட்டு விடுறதாம். அதாவது இந்த களவெடுக்கிறாக்களுக்கு வசதியா இங்கே வாங்க, இதில் களவெடுத்துட்டு போங்கோ, இதெல்லாம் நிற்கிது, ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி அந்த வேணுமெண்டே வாகனத்தை பறி கொடுக்குற மாதிரியே கொண்டே பார்க் பண்ணி விடுறதாம். அது முதலாவது. ரெண்டாவது வீட்டு வளவுக்குள்ள வாகனங்களை கொண்டு விட்டுருந்தா, மோட்டார் சைக்கிளோ அல்லது காரோ எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணியிருந்தா அந்த வீட்டுக்கு ஒரு கேட்டை போட்டு கேட்டை பூட்டி எல்லாம் லொக் பண்ணி அந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அப்படி பாதுகாப்பாக வச்சிருக்காத காரணத்தாலேயே நிறைய பேர் வாகனங்களை பறி கொடுத்தேன்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கார். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்று சொல்லியிருக்கார். அதை கேட்டால் தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால், சில வாகனங்களினுடைய உரிமையாளர்கள் மிக முக்கியமாக மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிறார்கள். என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மோட்டார் சைக்கிள் கீ இருக்குது தானே, கீயை அதிலேயே விட்டுட்டு மோட்டார் சைக்கிளையும் ஒரு இடத்துல விட்டுட்டு வெளிக்கிட்டு போகிறதாம். கடைக்கு போயிட்டு வரேன், பேங்குக்கு போயிட்டு வரேன், காசு அடிச்சு கொண்டு வரேன் போட்டு போகிறதாம். அப்போ களவெடுக்கிறாக்களுக்கு அது பயங்கர ஈஸி, என்ன கஷ்டப்படவே தேவையில்லை. அந்த கீ இருக்குது முன்னால், கீயை போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போய்கொண்டே இருக்க வேண்டியான்னு சொல்லி மோட்டார் சைக்கிள்களை களவெடுத்து போயினமாம். இன்னும் சில பேர் இது மிக முக்கியமாக ஆட்டோ வச்சுக்கிறாக்களுக்கு, ஆட்டோக்கள் எப்படி களவு போகுதுன்னு சொன்னால், ஆட்டோக்களை ஸ்டார்ட்லேயே விடுறதாம். ஸ்டார்ட்லேயே விட்டுட்டு வெளிக்கிட்டு எங்கேயாவது போகிறதாம். அங்கே போயிட்டு வரேன், இங்கே போயிட்டு வாரண்டி போட்டு 2 நிமிஷத்தில் வாரண்டி போட்டு போகிறதாம். அப்போ ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நிற்கிற ஆட்டோ ஓட்டி கொண்டு போகிறது இன்னும் சுவந்தானே, அந்த மாதிரியும் களவுகள் போயிருக்காமன்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கமாக சொல்லியிருக்காரு. இப்படிலாம் களவு போகுது. எனவே அனைவரும் அவதானமாக கவனமாக உங்களுடைய வாகனங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். பல்லேகம ஹேமரத்ன தேரர் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு வழக்கு விசாரணைகள் நேற்று நடந்தது. என்ன கேஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பிள்ளையை படாத பாடுபடுத்தின கேஸ் உண்டு. எனவே அது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் நடந்தது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வழக்குக்கு இவர் வரணும், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, வழக்குக்கு விரைக்குள்ள நல்ல ஆடம்பரமான வாகனத்திலேருந்து இறங்கியில் வரணும் நீதிமன்றத்துக்கு. நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வாகனத்தை கொண்டுறக்கூடாது. ஆனால் என்னென்னு வந்தாருன்னு தெரியல, வாகனத்திலலாம் வரான், அந்த வாசலில் தானே இறங்கி உள்ளுக்க போனவரான். ஏன் வெளியில் இறங்கி வெயிலுக்கு நடந்து வர மாட்டாரா? அப்போ அப்படி வந்துன்னு சொல்லி இப்போ அதற்கு விசாரணை செய்து அது சம்பந்தமாக அறிக்கை தர சொல்லி நீதவான் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அந்த நீதிமன்றத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் இருப்பினம் தானே, அந்த போலீஸுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் தானே, அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அவர்கிட்ட வாகனம் உள்ளுக்குள்ளே வந்தது, எப்படி அவர் வாகனத்துக்குள்ளே இருந்து உள்ளுக்க வந்தவர் எப்படி நீங்கள் அனுமதிச்ச நீங்கள் என்று சொல்லி கரியா ரிப்போர்ட் தாங்கன்னு சொல்லி நீதிபதி கேட்டிருக்கிறார்.
கேட்பாரு தானே. பிறகு போலீஸ் அப்ப என்ன பார்த்துக்கொண்டு இருந்தது? ஏன் நீதிமன்றத்துக்கு வரும்போது பிக்குமாருக்கு என்ன சலுகையா? அவரும் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர் தானே, அவருக்கு மேலேயும் கேஸ் இருக்குத்தானே. எனவே அவரும் சாதாரண ஆட்கள் மாதிரி நடந்துதான் பெறணும். அவருக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இந்த ஆட்சியில வந்து அப்படி சலுகைகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அது சம்பந்தமாக அறிக்கை தர சொல்லி நீதிபதி கேட்டிருக்கிறார். எனவே அது ஒரு கேஸ். பிறகு இது ஒரு கேஸ் என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னா, அவரை வந்து இப்போ அட்டமஸ்தானி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கிட்ட அந்த அட்டமஸ்தானி பட்டம் வந்து ஏற்கனவே பறிக்கப்பட்டுட்டுது. இப்போ வந்து அவர் சாதாரண ஒரு பிக்கு தான், ஆனால் சாதாரண ஒரு பிக்கு. எனவே வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவியார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் நேற்று. அந்த கடிதத்தில் வந்து நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னு சொன்னால், இப்போ சுரேஷ் சாலை வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில். அப்போ அவருக்கு வந்து இப்போ இருதய நோய் இருக்கா, அவர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காராம். எனவே அவரை வந்து திரும்பவும் சிஐடியின் கையில் வந்து கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் சொல்லிட, விடுதலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, தடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் வந்து நீதிமன்றத்தினுடைய ஒரு பொறுப்பு கீழே வச்சுக்கொள்ளுங்க, சிஐடிகிட்ட வந்து கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தா அவருடைய உடல்நிலை வந்து இன்னும் மோசமடையும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் வந்து அவள் எழுதிக்கிறார். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான வசனம் சொல்லியிருக்கிறார். சுரேஷ் சாலை வந்து உண்ணாவிரதம் இருந்தவர் தானே, சாப்பிடாம இருந்தவர் தானே கனகாலம். பிறகு அவருக்கு வந்து பைப்புகள் மூலமாக வில்லங்கது தானே சாப்பாடு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுத்துருக்காட்டி அவருடைய உயிருக்கே வந்து பயங்கர ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். எனவே அவர் எப்படியாவது காப்பாற்றி வச்சிருக்கணுமென்றக்காக அப்படி கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த உண்ணாவிரத போராட்டம் இருந்ததன் காரணமாக அவருக்கு இருதயத்தில் வந்து பயங்கர பாதிப்பு வந்திருக்காம். எனவே அவர் ஒரு இருதய நோயாளி என்று சொல்லி அந்த கடிதத்தில் வந்து அவள் எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்தை வந்து அவள் வந்து ஜனாதிபதிக்காக சொல்லணும். ஜனாதிபதிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்ல வேண்டியது உங்களுடைய புருஷனுக்கு போய் சொல்லுங்க, உங்களோட ஹஸ்பண்டுக்கு போய் சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாமல் உண்ணாவிரதம் இருக்கிறீர், எல்லா உண்மைகளையும் சொல்லும் அங்கே விசாரணையாளர்களுக்கு. அதே இல்லை சொல்லணும் போய் அவருக்கு. என்னண்டா இப்போ சிஐடி கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஓகே சம்பவம் நடந்து போச்சு, ஈஸ்டர் குண்டு தாக்குதல், இந்த பெரிய சம்பவம், இவ்வளோ பெரிய அனர்த்தம் நடந்து இவ்வளோ உயிரிழப்புகள் நடந்து போச்சுது, இப்போ விசாரணை நடக்குது. நீங்கள் அதிகாரியா இல்லை நீங்கள் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு இப்போ பணிப்பாளரா? இல்லை தானே, நீங்கள் அந்த அதில் சம்மந்தப்பட்டுக்கிறீங்க, ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. அப்போ சிஐடி வந்து கேள்வி கேட்கும்போது ஒழுங்காக பதிலை சொல்லணும். பதிலை சொல்லி உங்களுக்கு மேலே யாராவது இருந்து உங்களை தூண்டி விட்டுருந்தா அந்த ஆட்களில் பேர் எல்லாத்தையும் சொல்லணும் நடந்த சம்பவத்தை. அதுதான் ஒரு அதிகாரிக்கு அழகு. அதுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் நான் அதை சொல்ல மாட்டேன் இதை சொல்ல மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு தேவையில்லாமல் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாம கிடந்து அவருக்கு இருதய நோய் வந்ததுக்கு அவர் தான் பொறுப்பு. எனவே சுரேஷ் சாலையினுடைய மனைவி கடிதம் எழுதுறதா இருந்தால் முதல்ல தன் புருஷனுக்கு தான் கடிதம் எழுதணும், அவருக்கு தான் போய் சொல்லணும். விசாரணை ஆட்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லணுமே தவிர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கடிதம் எழுதி ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே இப்போ தொடர்ந்தும் அவர் கொழும்பு வைத்தியசாலையிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இந்த மாதம் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களில் ஒரு ஆள் வந்து இன்ஸ்பெக்டரும் மற்றவர் வந்து சாதாரண கான்ஸ்டபிள். 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறோம். ஆறுகிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போதைப்பொருள் வியாபாரிகிட்ட இருந்து, அதாவது ஒரு போதைப்பொருள் வியாபாரியை போய் பிடிச்சிருக்கணும். அவர்கிட்ட வந்து நிறைய ஐஸ் போதைப் பொருட்கள் இருந்திருக்குது. அப்போ நிறைய ஐஸ் போதைப் பொருட்களோட ஒரு ஆள் பிடிபட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் என்ன நடக்கும்? பல வருடங்கள் தீர்ப்பு வரும், அப்புறம் ஜெயிலுக்குள்ளான் இருக்கணும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஐஸ் போதைப் பொருள் வியாபாரி சொல்லியிருக்கார், இங்கே பாருங்கய்யா, நான் 20,000 ரூபா காசு தாரன், அதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் குறைச்சி பார்த்துக்கிட்டு செய்யுங்க, எந்த வழக்க பேச கண்டு கொள்ளாதீங்கன்னு சொன்னதான். ஏதோ காய்ச்சிருக்கணும் போல இருக்கு. அப்போ சரியண்டி போட்டு வீட்டில் ஓமண்டு 20,000 ரூபா வாங்கி பொக்கெட்டுக்கு வச்சு போட்டு நீதிமன்றத்தில் போய் சொல்லிக்கணும், இந்த மாதிரி இவரை வந்து நாங்கள் பிடிக்கும்போது அவர்கிட்ட 70 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தது, அவ்வளோதான் நாங்கள் கைப்பற்றினாங்களேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் சொல்லிக்கணும். அப்போ 70 மில்லிகிராம் சொன்னால் அதுக்கேற்ற குறைஞ்ச தண்டனை தானே கிடைக்கும். நிறையா கிலோ கணக்கில் ஐஸ் போதைப் பொருள்னு சொன்னால் வேறு தண்டனை. எனவே அந்த தண்டனையை வந்து குறைக்கிறதுக்காக 20,000 ரூபா காசை வந்து கொடுத்துருக்கார். அதை வாங்கி கொண்டு அவரை வந்து சலுகை காட்டியிருக்கிறோம். அதனால் வந்து இப்போ பிடிபட்டிருக்கிறார்கள். எனவே வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வாராக்களுக்கு தான் இலங்கையில் என்ன நடக்குதுன்றே தெரியாமல் கண்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டுநாயக்கால பிடிபடினோம்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு நாட்டை பற்றி தெரியாமல் யாரோ சொன்னதுக்காக கொண்டு வந்து பிடிபடினோம்னு சொல்லி நீங்கள் நாட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கள்,
அதுவும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்ற போலீஸ் நீங்கள், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேற, நீங்களே பிளவிடலாமா? அதுவும் 20,000 ரூபாய் காசு காசப்பட்டு 20,000 ரூபாய் காசு காசப்பட்டு இப்படி ஒரு பெரிய பிள்ளைய விட்டா இப்ப இந்த மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறோமாம். இனி வழக்கு தொடர்ந்து நடக்கும். அவைண்ட போலீஸ் வரலாற்றுல இது ஒரு கருப்பு புள்ளியாக பதிவு செய்யப்படும். இன்ஸ்பெக்டரா இருந்தவரே இப்படி செய்துட்டாருன்னு சொல்லி. எனவே இதெல்லாம் தேவையா? இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இந்த கான்ஸ்டபிளும் எங்க கைது செய்யப்பட்டவை என்று சொன்னா சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.